இன்னும் ஓரிரு ஆண்டுகள் கடமையேற்க எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்டதே எனக்கு அவமானமாக இருக்கிறது. ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து பார்த்து கட்டிய கட்சி என்ற மாளிகையில், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் குடி அமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே வருகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. மாவட்ட செயலாளர்கள் வருகையை அடுத்து நின்று என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் பேசி என்னை மானபங்கம் செய்தார். அன்று அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக அன்புமணிக்கு வந்திருக்கும். அன்று அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் தானாக வந்திருக்கும். ஒவ்வொருவருக்கும் மாவட்ட செயலருக்கும் காலை 3 மணிக்கு அதிகாலை 3 மணி வரை தொலைபேசியில் பேசி போகாதே தவிர 8 பேர் வந்தாங்க. மீதி பேரெல்லாம் நிறுத்திட்டாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்க புரியாம புதிராக நின்றுட்டாங்க. ஒத்து போயிருந்தால் மாவட்ட செயலாளர்கள் ஏற்க கொடுப்போம். பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போகிறார். அதுக்கு ஒரு சம்மதமா? அதனால நீ போவாதே என்று மாவட்ட செயலாளர் அடிப்படை உறுப்பிலிருந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மூலம் செய்வானா, ஒரு முட்டாள் செய்வானா, ஒரு முண்டம் செய்வானா, ஒரு மூர்க்கம் செய்வானா? இந்த வேலையை அதனால அந்த மாதிரி நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்து போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு வருவான். நானே முன்னின்று நடத்தியிருப்பேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுதுதான் அவர் தலைவரானார். ஆனந்த கண்ணீர் விட்டேன். அப்பொழுது தீர்வு காண்பதற்கு தாரக மந்திரங்கள் என்று சொல்வார்கள். அந்த மந்திரம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதை என்னுடைய அருமை நண்பர் மலையகருப்பையா அருமையாக 2 பெட்டிகளில் சொல்லியிருந்தார். உங்கள் மூலமாக எனக்கு தெரிந்தது. அவரோடு நான் தொலைபேசியில் பேசினேன். தந்தை சொல் மிக்க மந்திரங்கள் இல்லை. இது தெரியாம எவரும் மாதிரி சொல்லிட்டோம். அந்த காலத்துல இந்த காலத்துக்கு அது பொருந்தாது. தந்தைக்கு பிறகு
தனையன். ஐயாவுக்கு பிறகே அன்புமணி. இது இப்பொழுது எல்லோரும் சொல்கின்ற வார்த்தை. குருவுக்கு மீதிய சீடன் இருக்கலாம், குருவுக்கு மீதிய சீடன் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது. இதுவே நீதி, நேர்மை, தர்மமாகும். இதுவே உலகியல் நேரியமாகும். இதுவே சாஸ்திர சம்பிரதாயமும் ஆகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.